அன்பானவர்களே, மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ், வீவர்ஸ், சில்ட்ரன்ஸ், வாலிப பெண்களே, இளைஞர்களே, தயவு செஞ்சு அ ஒரு 1967 இருந்து இந்த தமிழ் சமுதாயம் மகா மோசமான ஒரு நரகமா மாறி போய் இருக்குது. அதுக்கு முன்னாலேயும் அப்படிதான் இருந்தது. பட் இப்போ ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸோ இதில இருந்து நீ தப்பித்து கொள்ள வேண்டாம்ப்பா. நீ செத்துப்போ. நீ தான் அயோக்கிய பயலாச்சே. பாவம் மேல பாவம் பண்ணி பண்ணி உன் புள்ளைங்க ரோட்ல விட்டுட்டா அது சாவுது. அந்த தண்டனையே உனக்கு போதாதா? இதுக்கு மேல இத விடவா உனக்கு பெரிய தண்டனை வேணும்? இருந்தாலும் அ இருந்தாலும் அ கொஞ்சம் தயவு செஞ்சுப்பா, எம்ஜிஆர் படங்கள பாருங்கப்பா. கொஞ்சமாவது ஒரு அளவுக்கு கொஞ்சம், "அடய்யா! இப்படி ஒரு மனிதனா?" அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு சிந்திக்க தோணும். தயவு செஞ்சு வாலிப பெண்களே, இளைஞர்களே, கொஞ்சம் எம்ஜிஆர் அவர்களை பற்றி தேடுங்கள், படியுங்கள். நிறைய புஸ்தகங்கள் இருக்குது. என்கிட்ட இருக்குது. நான் வச்சுன்னுக்கிறேன். அவ்வளோ புஸ்தகங்கள் வச்சிருக்கிறேன். கேளுங்க, நான் கூட தாரேன். அவரை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அவரை போன்ற ஒரு மனிதன் இனி பொறக்க முடியாது. இயேசுநாதரை விட சிறப்பு அவரு. இயேசுநாதர் ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னால. இப்போ இந்த ஒரு 30, 40 வருடங்களுக்கு முன்பு, 50 வருடங்களுக்கு முன்பு நம் கண் எதிரே இருந்த ஒரு கடவுள். ஆமா. நான் என் அப்பா, அம்மாவுக்கு அப்புறமா என் அப்பா, அம்மா தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு. சரி, அத விட்டுரு. இங்க பாரு. அதே புஸ்தகம் தான். அந்த இதயக்கனி என்கின்ற ஒரு புஸ்தகத்தில் தான் மற்றும் ஒருவர் வந்து யார், ஆமாம் சொல்கிறாரு. அவர் யாருன்றத இந்த இது முடிவில் நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். எம்ஜிஆரின் பஞ்ச் வாசனங்கள். இன்றைக்கி எவ்வளோ பேர் சினிமாவில் பஞ்சு வாசனம் பேசலாம். எவ்வளோ பேர் சினிமாவில் பஞ்சு வாசனை பேசலாம். ஏன் அவன் கண்ணா முன்னா ஆளாளுக்கு பேசுகிறாயா, ஆளாளுக்கு பேசுகிறாயா. ஐயா என்ன பேசுகிறாயா கருமம், ஒரு மயிரும் புரிய மாட்டேங்குதியா. எல்லாரும் பேசுகிறாயா, எல்லாரும் பேசுகிறான். அவுத்து விட்ட நாய் மாதிரி. ஆமாம் ஆமாம். Who let the dogs out? Who let the dogs out? எல்லாம் நாய் மாதிரி கற்றுனுக்குறாயா. Who let the dogs out? எவன்டா இந்த நாய்களை அவுத்து விட்ட நாய், நாய் நாய். சரி, எம்ஜிஆரின் பஞ்ச் வசனங்கள். ஓகேவா? ஒன்று அப்படி ஒரு 4-5 விஷயம் இருக்குது. கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். ஆமாம். ஒன்று, நாடோடி மன்னன் படத்தில் வீராங்கன் மன்னனாகும் சூழ்நிலையில் அதிகாரம் தன் கைக்கு வந்ததாக வேண்டும் என்று மந்திரிகளிடம் அவர் கூறுவது. ஆமாம். யார் இவர் வந்து புரட்சிக்காரர். வீராங்கன் என்பவர் யார்? நாடோடி மன்னனில் அவர் வந்து ஒரு புரட்சிக்காரர். மார்த்தாண்டன் என்பவர் தான் மன்னன். அந்த இடத்துல இவர் இருப்பார். அப்புறம் அந்த படம் பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போது நாடோடி மன்னன் படத்தில் வீராங்கன் மன்னனாகும் சூழ்நிலையில், மன்னனாகக்கூடிய அந்த சூழ்நிலை, அதாவது ஒரு புரட்சிக்காரன் மன்னனாக மாறும் பொழுது, அப்போது அந்த சூழ்நிலையில் அதிகாரம் தன் கைக்கு வந்தாக வேண்டும் என்று மந்திரிகளிடம் அவர் கூறுவது. அப்போது அதிகாரம் என் கைக்கு வரணும் அப்படி சொல்லிட்டு அவர் கூறும் பொழுது, அங்கே பாருங்கள், நான் சாதாரண குடியில் பிறந்தவன். எப்படி? நான் சாதாரண குடியில் பிறந்தவன். களமில்லாத மாடு, விட முடியாத கலப்பை, அதிகாரம் இல்லாத பதவி, இவைகளை நாங்கள் விரும்புவதே இல்லை. அமைச்சரே, நீங்கள் மாளிகையில் இருந்து மக்களை பார்க்கிறவர்கள். நான் மக்களோடு இருந்து மாளிகையை கவனிக்கிறவன். பெரிய இடத்தில் உள்ளே புகுந்தால் என் உலகம் மாறி இருக்கிறதே தவிர உள்ளம் மாறவில்லை என்பார். பெரிய இடத்துல மாளிகையில் உள்ளே வந்ததுனால என்ன நடந்திருக்கிறது? என்ன நடந்திருக்கிறது? பெரிய இடத்தில் உள்ளே புகுந்தால் என் உலகம் மாறி இருக்கிறதே தவிர, மாறி இருக்கிறது உலகா மாளிகை வாய் பா 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 மாறி இருக்கிறது. ஆனால் உள்ளம் மாறவில்லை. உள்ளம் அப்படியே தான் இருக்குது. அந்த ஏழை உள்ளம், அந்த சேவை செய்யக்கூடிய உள்ளம், அந்த எளியோர்களின் உள்ளம், அந்த எளிமையான உள்ளம். சரியா என்பார். அத்துடன் இன்னொரு அத்துடன் பாத்திரம் நிறைய பாலை, ஆமாம், பாத்திரம் நிறைய பாலை கண்டு பருகிய உங்களுக்கு சாக்கடையின் நடுவே வாழும் மக்களின் நிலை புரியாது. நல்லா கிண்ணமாக வாலியாக பாலை பார்த்து கண்டு குடிச்சு அப்படி சும்மா ஜாலியாக இருந்த உங்களுக்கு என்னது, பாத்திரம் நிறைய பாலை கண்டு பருகிய உங்களுக்கு சாக்கடையின் நடுவே வாழும் மக்கள் நிலை புரியாது. இப்பேற்பட்ட ஒரு உள்ளம், மக்கள் மத்தியில் வாழக்கூடிய
அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் என்றால் அது ஆச்சரியம் இல்லை. ஆமாம், உனக்கு எப்படி மக்கள் மத்தியில் வாழக்கூடிய அந்த கஷ்டம் உனக்கு வாங்கி சாப்பிட கூட்டு அந்த தமிழ்நாட்டு முதலமைச்சரை ஒரு ஒரு 10 நாளைக்கு பிடிச்சி கொண்டுட்டு போய் அந்த டாஸ்மாக்லேயே அங்கே விட்டுடுங்கப்பா. அவர் சேரு கீறு எதுவுமே கொடுக்காதீங்க. அந்த கீழே கிடக்கிற கிளாஸு அந்த அந்த ஊறுகாய் துண்டு அப்புறம் எவனோ குடிச்சிட்டு ரவுண்டு தண்ணி வச்சுட்டு போயிருப்பான் பாரு, இதையெல்லாம் பார்க்கட்டும். பார்த்து 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 10 நாள் அங்கே இருந்தார்னா மொத்தமாக திருந்துடுவார். ஆமாம், ஐயோயோ நம்ம மிகப்பெரிய பாவியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பது அப்போ தான் அவருக்கு புரியும். சரியா? ஆமாம், 2000 ஆடைகளில் எதை அணிவது என்று புரியாது திண்டாடும் நீங்கள் ஏதாவது ஒரு ஆடை இருந்தால் மானத்தை மறைக்கலாமே என்று ஏங்கும் ஏழைகளை பற்றி எப்படி அறிந்து கொள்வீர்கள்? 2000 3000 5000 ட்ரெஸ்ஸு வச்சுக்கின்னு இருக்கிற உங்களுக்கு ஒரே ஒரு ட்ரெஸ் இருந்தால் போதுமே, மானத்தை காப்பாற்றி கொள்ளலாமே. அப்போது அவன் மானத்தை காப்பாற்றி கொள்ளலாமேன்னு சொல்லி கொண்டு ஏங்கி கொண்டிருக்கிற, அழுது கொண்டிருக்கிற, வாடி கொண்டிருக்கிற, அப்படியே வதங்கி போய் கிடக்கிற ஏழை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த ஜெயலலிதா வச்சிருந்து தான் எவ்வளோ செருப்பு அந்த படித்தேன் நான் ஏதோ ஒரு பத்திரிக்கை. ஜெயலலிதா எனக்கு அதை பிடிக்கவே பிடிக்காது. எவ்வளோ 3500 4000 செப்பல் தான். ஐயோ, கடைசியில் காலையில் அந்த வெட்டி எடுத்துகிட்டு போட்டானுங்க. காலையில் சாகும்போது காலு கூட இல்லையா? அப்போது நம்ம ஏழைகளை பற்றி எப்படி அறிந்து கொள்ள முடியும் சொல்லு? அப்போது அந்த மாதிரி அப்படியே போயிட்டு இருக்குது. இதுக்கு இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது, படிக்கிறேன் முடியும் என்று மன்னர் மார்த்தாண்டனிடம் பேசுவார். மன்னன் மார்த்தாண்டன் காலையில் அவர் தான் மன்னன், அந்த இடத்துக்கு தான் இவர் போவார். அப்போ அவர் பேசுகிறாரு. அப்புறம் மற்றொரு இக்கட்டான காட்சியில் மன்னன், ஆமாம், மன்னன் அதாவது எம்ஜிஆர், மன்னன் எம்ஜிஆர் இருக்கார் இல்லையா, மார்த்தாண்டன் மனைவியான எம்என் ராஜத்திடம் யார் என்பதை இப்படி கூறுவார். ஆமாம், அப்போது ஒரு ஏன்னா அது எம்என் ராஜன் தான் அவர் மார்த்தாண்டனுடைய மனைவி, மன்னருடைய மனைவி. ஆனால் தெரியாது இவர் யார், நம்ம வீராங்கனை பற்றி தெரியாது. மன்னன் நினச்சிட்டே இருக்கும், புருஷன் தான் அப்படின்னு தான் நினச்சின்னு இருக்கும். அப்போ ஒரு சூழ்நிலையில் அவர் நெருங்காமல் தள்ளி தள்ளி போயிருக்கிற சூழ்நிலையில் ஐயோ இதுக்கு மேலே சமாளிக்க முடியாது, நம்ம உண்மையை சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு அப்போது யார்கிட்ட மனைவியான எம்என் ராஜத்திடம் தான் யார் என்பதை இப்படி கூறுவார். தன்னுடைய உண்மையான நிலையை அவர் கூறுவார். அப்போ எப்படி சொல்கிறார் பாருங்க. அரண்மனை அதிகாரம், ஆள், அம்பு, சேனை, இதுதான் நீ காணும் உலகம். புரியுதா? யார்? எம்என் ராஜன் பார்க்கின்ற உலகம் அரண்மனை, ஆள், சேவை, சேனை, இப்படி அரண்மனை, அதிகாரம், ஆள், அம்பு, சேனை, இதுதான் நீ காணும் உலகம். இன்னொரு உலகம் உண்டு, இன்னொரு உலகம் இருக்குது. அது என்ன தெரியுமா? இன்னொரு உலகம் உண்டு, அதை நீ காணாதது, நான் கண்டது. அந்த உலகத்தை நீ பார்க்கல, ஆனால் நான் கண்டது, நான் பார்த்த உலகம் அந்த உலகம். கேள் அப்படி சொல்கிறாரு. கேள் சகோதரி, கேள் சகோதரி. ஆமாம், காடு சுற்றுவார்கள். என்னது? காடு சுற்றுவார்கள், கலப்பை பிடிப்பார்கள், உழுவார்கள், விதைப்பார்கள், அறுப்பார்கள், உண்ண மட்டும் உணவு இல்லாமல் தவிப்பார்கள். ரத்தம் வருதியா? ரத்தம் வருதியா எனக்கு இந்த வயசில் இதை படிக்கும்பொழுது? பார் என்ன எப்பேற்பட்ட வசனங்களை, எப்பேற்பட்ட பஞ்ச் நீங்கள் எழுதுறான். இன்றைக்கி மயிரை எழுதுறான் சினிமாக்காரர், திருட்டு ராஸ்கல்ஸ். அவனுங்க சாபடிச்சு சொத்தோ சினிமாவே இருக்க போகிறது இல்லை. பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சினிமாவே இருக்க எல்லாம் அழிஞ்சிடும், டோட்டலாக அழிஞ்சிடும். பாருங்க அவர் என்ன சொல்கிறாரு? சகோதரி அப்படி சொல்கிறார். நம்ம சகோதரி, காடு சுற்றுவார்கள், கலப்பை பிடிப்பார்கள், உழுவார்கள், விதைப்பார்கள், அறுப்பார்கள், உணவு இல்லாமல் தவிப்பார்கள். அந்த மாபெரும் கூட்டத்திலே நானும் ஒருவன். ஆம், நான் புரட்சி கூட்டத்தை சேர்ந்தவன். புரட்சி என்பதும் பயந்து விடாதே சகோதரி, புரட்சி என்னோட பயந்துடாத. இது ஆளை தீர்க்கும் ஆயுத புரட்சி அல்ல. இது ஆளை தீர்க்கிற ஆயுத, கத்தி வச்சு, கன்று வச்சு, ஈட்டியை வச்சு குத்தி உயிரை எடுக்கிற புரட்சி அல்ல. அதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அந்த மாதிரி குத்தி கித்தி ஆச்சு, தலையை துண்டாக்கி, விரலை வெட்டி, முதுகில் ஊக்கு போட்டு, தலைகளை தொங்க வச்சு, அப்புறம் இந்த கழுகு மரம்னு சொல்லுவானுங்க, அதெல்லாம் எங்களுடைய நோக்கம் அல்ல. அப்படி சொல்கிறார் பார். அதில் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை. ஆனால் நாங்கள் தீடுவோம் தீமைக்கு,
நாங்கள் தீயது இன்னும் வேரோட பிடுங்கிடுவோம். தீமை என்பது இருக்கவே கூடாது. முளையிலே கிள்ளி எறிவது தான் நாங்கள். அதான் சொல்கிறார். ஆனால் நாங்கள் தீயிடுவோம் தீமைக்கு, கொள்ளை அடிப்போம் மக்கள் உள்ளங்களை, கொள்ளை அடிப்போம் மக்களுடைய உள்ளங்களை. அப்புறம் பாருங்க, அப்புறம் என்னது, அறிவு பொருட்களை நாங்கள் கொள்ளை அடிப்போம் மக்களின் உள்ளங்களை, அறிவு பொருட்களை. ரோட்டில் போகிறவன் தாலியே இல்லை, ரோட்டில் போகிற எவ்வளோ பெற்ற ஒரு பாப்பா 3 வயது பெண்ணை பாலியல் பண்ணுறது இல்லை, திருடுறது இல்லை, ஆட்டையை போடுறது இல்லை, கொள்ளை அடிக்கிறது இல்லை, கண்ணு இப்படி இமை சாய் இப்படி இமை லைட்டாக சாயறதுக்கு முன்னாலே வீட்டில் இருக்கிறதெல்லாம் அழுட்டு போயிடுறான்யா. அதை விட்ரு, தமிழ்நாட்டையே சொந்தமாக மிலிட்ரிக்காரன் கொடுத்த பஞ்சமி லேண்ட்ஸ். மிலிட்ரிக்காரன் அந்த காலத்தில் இந்த தலித்து மக்கள் அந்த இருந்தாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து இந்த வெள்ளைக்காரன் போகிறான், நான் போகிறாங்களா போறியா, பணம் இல்லை, எல்லாம் போரில் போயிடுச்சு பணம் டோட்டலாக. பிரிட்டிஷ்காரன் எல்லாம் காலனி ஆட்சி தானே, காசு இல்லை, அது இல்லை. சரி கருமந்தா அப்படி சுதந்திரத்தை இப்படி சொல்லிட்டு மெயின்டைன் பண்ண முடியல. எப்படி காலனிகளை மெயின்டைன் பண்ணுவது? அங்கே ஏகப்பட்ட காலனிகள் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும். போரில் கீரங்க அது இது எல்லாம் அழுகி நின்று 10 பைசா இல்லை. பார்த்தான், இதுக்கப்புறம் நம்மளால் இது செட் ஆகாது, எப்போ அதான் பிடி சுதந்திரத்தை நீ ஏன் வாங்கிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவன் போகும்போது, அப்போ இந்த தலித்து மக்கள் இருக்காங்களா, அவங்களாம் போய் கேட்குறாங்க, எப்பா நீங்களாம் போயிருங்க, திட்டு பசங்க, மோசமான திட்டு பசங்க, சுல்தான்கள் தான் பயங்கரமான அயோக்கிய பசங்க இருக்கிறானுங்களேப்பா, எங்களுக்கு எப்படிப்பா நாங்கள்லாம் என்னப்பா செய்யும்போ. அப்போ சொல்கிறான், அவன் கொடுக்குறான் 9 லட்சம். யார்? வெள்ளைக்காரன் எவ்வளோ கொடுக்குறான்? 9 லட்சம் கோடி. 9 லட்சம் கோடி நிலங்களை பஞ்சமி மீன்ஸ் அந்த பறையர்கள் அதான் அவங்களுக்கு கொடுக்குறான். கொடுத்துட்டு தான் போகிறான். அதெல்லாம் இவனுக்கு ஆட்டையை போட்டானுங்க. இப்போ தலித்துலாம் எங்கே இருக்கிறான்? அதான் ஒரு ஊரில் அந்த மலம் கலந்த நீரை என்னது இன்னமும் ஒரு வெங்கை வயலை மலத்தை குடிச்சிட்டு கிடக்குறான் தலித்து கிழித்துலாம். ஆமாம், பறையர்கள் எல்லாமே பசி பட்டினியில் வாடின்னு இருக்கிறான். அவனுங்களுக்கு போகும்போது வெள்ளைக்காரன் 9 லட்சம் கோடி 9 லட்சம் கோடி ஹெக்டரோ ஏதோ நிலங்களை கொடுத்து விட்டு போனான். அதையும் இவனுக்கு ஆட்டையை போட்டானுங்க. திருட்டுனாங்க. அவனுங்களுக்கு இவன் ஓட்டு போடுறான், ஜால்ரா போடுறான், படிக்காத பய காட்டான். அவங்க தான் முந்தையர்கள் அப்படின்னுமா. மூஞ்சியும் மகரையும் பாரிச்சு கும்படி பூண்டியை தாண்டனாவே வச்சிடுவான். உலகத்தில் எல்லா இடத்துலையும் தமிழர்கள் இருக்கிறார்கள், ஆனால் தமிழ் பேசுவதில்லை. தமிழ் பேசுறவங்களாம் உதப்பான், தமிழ் பேச அடி வாங்குவான். அதுக்காக அந்த ஊரில் போய் வேறு அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி பாஷையை தெரிஞ்சு வச்சுருப்பான். அந்த பாஷையில் பேசுவான், இல்லை கம்முன்னு வாய மூடின்னு கம்முன்னு இருந்துருவான், இல்லை உதவாங்குவான். அதான் தமிழரின் நிலைமை. இங்கே மொழிப்போர் மயிர்ப்போர் எல்லாம் நிறைய பாஷைங்களை படிங்கப்பா. நீ வெளியூரில் தான் போய் சம்பாதிக்க முடியும். உள்ளூரில் நக்கின்னு தான் பிச்சை தான் எடுப்ப. வெளியூரில் போய் நீ வந்து வாழ வேண்டும் என்றால் உனக்கு நிறைய மொழிகள் வேண்டும். மொழிகள் வந்து அறிவு அல்ல, அது ஒரு வழிகாட்டி, ஒரு பாதை, அவ்வளோதான். அதை தேர்ந்தெடுத்து படிங்க. அவன் சொல்லுவான், திருட்டு பையன் காலம்பூரா நீ அடிமையாக இருக்கணும்னு உன்னை படிக்க வேணான்னுவான். இவன் சொல்லுவான், அதான் நீ படிக்காமே இருப்பியா, பைத்தியக்கார ராஸ்கல்ஸ். சரி விடு. அப்போ அங்கே பாரு, புரட்சி என்பதும் பயந்து விடாதே. என்னது சகோதரி, புரட்சி என்றதும் பயந்துடாத. இது ஆலை தீர்க்கும் ஆயுத புரட்சி அல்ல, குத்தி கித்தி ஒன்று சாவடிக்க இருக்கிற புரட்சி அல்ல. ஆமாம், என்னது புரட்சி அல்ல. அதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த மாதிரி அடிச்சு மூஞ்ச கிழிக்கிறதுலாம் எங்களுக்கு நம்பிக்கைலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ என்ன இருக்குது? ஆனால் நாங்கள் தீடுவோம் தீமைக்கு. தீமையை ஒரு நாள் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், ஒத்துழைக்கவே மாட்டோம். ஒத்துழையாமை திருட்டு பயலா, உன் பேச்சு நான் கேட்கவே மாட்டேன், ஒத்துழைக்கவே மாட்டேன், உனக்கு நான் ஒத்துழைக்கவே மாட்டேன். ஒத்துழையாமை. காந்தியை நினைத்துப்பார். ஒத்துழையாமை இயக்கம், அதை நினச்சிப்பார். அகிம்சை, அதை நினைத்துப்பார். ஸோ அப்போது தீயிடுவோம் தீமைக்கு, கொள்ளையடிப்போம் மக்கள் உள்ளங்களை, எப்படி கொள்ளையடிப்போம் மக்கள் உள்ளங்களை, குவித்து வைத்து அனுபவிப்போம். என்னத்தை? அறிவு பொருட்களை குவித்து வைத்து, அறிவு பொருட்களை கண்டவுடன் எங்கிருந்தாலும் எடுத்து வந்து குவித்து வைத்து கொண்டு அப்படியே அனுபவிப்போம் அறிவு பொருட்களை. எப்பேற்பட்ட வாசனம்! கத்தி எடுக்காத, ரத்தம் சிந்தாத அறிவு புரட்சி.
அது கத்தி எடுக்காத, ரத்தம் சிந்தாத அறிவு புரட்சி. அதுதான்டா இளைஞர்களே உங்களுக்கு தேவையானது. அதுதான் உங்களுக்கு தேவையானது வாலிப பெண்களே. அதுவும் இந்த காலகட்டத்தில் 2025 ரொம்ப ரொம்ப முக்கியம். 2026 என்பது மிகப்பெரிய ஒரு புரட்சி நாடாக இருக்க வேண்டும். மிகப்பெரிய ஒரு அற்புத நாடாக இருக்க வேண்டும். மிகப்பெரிய 60 50 60 70 ஆண்டுகளாக தீயில் கருகி கொண்டிருக்கும் ஏழை மக்களின் விடுதலையை அன்றுதான் 2026 தான் உண்மையான விடுதலை வரப்போகிறது. இப்பொழுது நீ சுதந்திரம் அடைந்தாயா என்றால் இல்லை. ஆமாம். அப்புறம் சரி, என் வழி தனி வழி. இப்போ டைலாக் வரலாம். இங்கே பாருங்கள், இது 2வது விஷயம். என் வழி தனி வழி. நம்ம இப்போ ரஜினிகாந்த் மேட்ரு இது. 1900 அது முடிஞ்சிச்சு. அது முடிஞ்சிச்சு. இப்போ 1991 வெளியான படையப்பா படத்தில் வெள்ளியாக வரும் ரம்யா கிருஷ்ணனிடம் சவால் விடும்போது ரஜினிகாந்த் ஸ்டைலாக பேசும் என் வழி தனி வழி, ஏன் வழி தனி வழின்னு வரல, அது என்ற பஞ்சி டைலாக் மிகவும் பிரபலம். சரிதான், உண்மைதான். அந்த டைலாக் ரொம்ப பஞ்சி. இதே பஞ்சி டைலாகை 24 ஆண்டுகளுக்கு முன்பு எம்ஜிஆர் பேசியிருக்கிறார். எவ்வளோ? 24 ஆண்டுகளுக்கு முன்பு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இந்த டைலாகை பேசியிருக்கார். எப்படி என்று பார்ப்போம் வாருங்கள். இது பலருக்கு ஆச்சரியமாக கூட இருக்கும். ஆமாம், ஆனால் உண்மை. 1975 வெளியான நாளை நமதே படத்தில் ஒரு காட்சியில் வில்லன் நம்பியாரின் மகன் கோபத்தில் எம்ஜிஆரை தாக்கி விடுவான். அதில் நம்பியார் தான் வில்லன், மகன் யாரோ ஒரு இந்திய நடிகர். அந்த படம் ஹிந்தி பையன் நினைக்கிறேன், சரியா தெரியல. சரி, அப்போ எம்ஜிஆரை தாக்கி விடுவான். ஆமாம், நம்பியாரின் மகன் கோபத்தில் எம்ஜிஆரை தாக்கி விடுவான். பதிலுக்கு நான் கொடுத்து பழக்கம், வாங்கி பழக்கம் அல்ல. எப்படி கொடுக்குற கையா, பொன்மலர் செம்மல், கொடுத்து சிவந்த கரங்கள். அது அள்ளி பணத்தையும் கொடுக்கும், அடி மூஞ்சியும் கிழிக்கும். அப்படிப்பட்ட கரங்கள், அற்புத கரங்கள். பொன்மனச்செம்மல், வாரி வழங்கிய கண்கள். உலகத்தில் ஒரு பயலும் கிடையாது, ஒரே ஒரு பயம் கூட கிடையாது. ஒரே ஒரு சொந்த பணத்தை தான் ஒரு முதலமைச்சராக இருந்து கூட ஒரு 10 பைசா அந்த பதவி வகுத்ததனால் அதிலிருந்து எடுத்து உண்ணாதவர். தன் சொந்த பணம், தன்னுடைய சினிமா தயாரிப்பு, தன்னுடைய விநியோகம், அவருடைய படங்களை அவர்களே வியாபாரம் செய்வார்கள். அவர்களுடைய ஆமாம், எல்லாமே அப்படி தான். சரி, அதை பற்றி பேசலாம், அப்புறம் எங்கேயோ போயிடும். ஓகேவா? படத்தில் ஒரு காட்சியில் வில்லன் நம்பியாரின் மகன் கோபத்தில் எம்ஜிஆரை தாக்கி விடுவான். பதிலுக்கு நான் கொடுத்துதான் பழக்கம், வாங்கி பழக்கம் இல்லை என்று கூறியபடி அவன் கன்னத்தில் ஓங்கி ஒரு குத்து விடுவார். பின்னர் தந்தையும் மகனையும் அலட்சியமாக பார்த்தபடி என் வழியே தனி வழி போவார். அப்போவே 24 ஆண்டுகளுக்கு முன்னாடி என் வழியே தனி வழி. எல்லாம் அங்கேருந்து சுட்டு தான் எங்களுக்கு அவர் ஃபோட்டோ வச்சு தானே பழப்பு நடத்துகிறானுங்க. அவர் ஃபோட்டோ வந்தப்ப நான் கூட அவர் ஃபோட்டோ பின்னால் வச்சுன்னு தான் பேசினுக்கிறேன். சரி என்று சொல்லிவிட்டு கிளம்புவார். அப்புறம் இன்னொரு விஷயம், மர்மயோகி படத்தில் எம்ஜிஆர் பேசும் ஒரு விஷயம். மர்மயோகி படத்தில் கருணாநிதி தான் கதை வசனம் எழுதினார் என்று நினைக்கிறேன், சரியா தெரியல. வேணா கூகுளில் போய் பாருங்கள், கிடைக்கும். சரியா? மர்மயோகி படத்தில் எம்ஜிஆர் பேசும் கரிகாலன் குறிவைத்தால் தவறாது, கரிகாலன் குறிவைத்தால் தவறாது, தவறுமானால் குறி வைக்க மாட்டான் என்று சொல்வார். அப்படி அது தவறும்னா குறியே வைக்க மாட்டான். எப்படியா குறியை கவனிப்புவான்பா, அது எதுக்கு குறியை வச்சுக்கணும், மயிரை பிடிக்கணும், கற்று காட்டிக்கணும். கரிகாலன் குறி வைத்தால் அது தவறாது, அப்படி தவறிவிடும் என்று என் மனம் சொல்லும். ஆனால் குறியை வைக்க மாட்டான், கம்னு போடுவான். அது மாதிரி அது ஒரு டைலாக். அப்புறம் மற்றொரு காட்சியில் கதாநாயகியுடன் எம்ஜிஆர் இருக்கும்போது அறைக்குள் திடீரென்று வில்லன் வீரப்பா விடுவார். அதே படத்தில் தான் வில்லன் கதாநாயகி கூட எம்ஜிஆர் இருக்கிறாரு. அப்போ வில்லன் வீரப்பா அங்கே விடுறாரு. வந்துடும் பொழுது அப்போ வீரப்பா அட்டகாசமாக சிரித்து கொண்டே என்ன முகத்தில் ஆச்சரிய குறி என்று கேட்பார். அவர் எப்பவுமே வீரப்பா சிரிச்ச, நான் சும்மா சிரித்தேன். ஆமாம், என்ன முகத்தில் ஆச்சரிய குறி என்று கேட்பார். அதுக்கு எம்ஜிஆர் ஆம் ஆச்சரிய குறி தான். எப்படி என்ன முகத்தில் ஆச்சரிய குறி அப்படின்னு வரும். யார்? எம்ஜிஆரை பார்த்து வீரப்பா. அதுக்கு எம்ஜிஆர் ஆம் ஆச்சரிய குறிதான்.
ஆச்சரியக்குறி எப்படி இருக்கும்? அப்படி அப்படி நீட்டாக இருக்கும். மேலே ஒரு சின்னோண்டு புள்ளி இருக்கும். ஆச்சரியக்குறி பார்த்துருக்கீங்களா? இப்படி இப்படி இருக்கும். மேலே ஒரு சின்ன புள்ளி இருக்கும். அதுக்கு அவர் சொல்கிறாரா, ஆம் ஆம், ஆச்சரியக்குறிதான். அதுவே சற்று வளைந்தால் கேள்விக்குறியாயிடும். அதுவே சற்று வளைந்தால் ஆச்சரியக்குறி இப்படி இருக்குது இல்லையா மேலே, அதுவே லைட்டாக அப்படி வளைச்சா கேள்விக்குறி ஆகிடும். கொஸ்டின் மார்க். என்னது? கொஸ்டின் மார்க்காக மாறி விடும். கேள்வி. ஆமாம், என்ன ஆகிடும்? கேள்வி. அதற்கு ஆம், ஆச்சரியக்குறிதான். அதுவே சற்று வளைந்தால் கேள்விக்குறியாகிவிடும். கேள்விக்குறியும் அறிவாலும் ஒன்று போல்தான் இருக்கும். அப்போது சொல்கிறாரு பாருங்க, கேள்விக்குறி இப்படி இருக்குதுல்ல, கேள்விக்குறி இப்படி தானேப்பா இருக்கும். அதுவும் அறிவாள்னா கத்தி, அதுவும் கேள்விக்குறி மாதிரி தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும். அருவாள் எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். இங்கே பிடிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அருவாளை பாருங்கள், இப்படி தான் இருக்கும். கேள்விக்குறி மாதிரி பிடிச்சி தலை அந்தாண்ட போயிடும். அந்த மாதிரி தான் நம்ம தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன். அப்போ அவர் சொல்லுவார், அதுவே சற்று வளைந்தால் கேள்விக்குறியாகிவிடும். கேள்விக்குறியும் அறிவாலும் ஒன்று போல் தான் இருக்கும் என்பதை மறந்து விடாதே அப்படி சொல்வார் என்பார். அதே மாதிரி மதுரை வீரன் படத்தில் ஒரு காட்சி. அரசு சபையில் குற்றவாளியாக நிறுத்தப்பட்டு இருக்க எம்ஜிஆர். ஆமாம், குற்றவாளியாக இருப்பார். அவர் தலித் அந்த படத்தில் அப்படி தான். ஆமாம், இருக்க எம்ஜிஆர் ஒருவனை குற்றவாளியாக விடலாம், ஆனால் நிரபராதி என்று நிரூபிப்பது தான் கடினம். ஒருத்தவனை ஈஸியாக குற்றவாளி ஆகலாம், ஆனால் நிரபராதி என்று அவனை நீ வந்து நிரூபிப்பது இருக்கிறது, அது ரொம்ப கஷ்டம். இன்றைய நீதித்துறைகள் எல்லாமே சொல்லிட்டாங்க, எல்லாம் சிபிஐ கிட்ட கொடுத்துட்றாங்க. ஏப்பா, ஐயோ இந்த திருட்டு பசங்க, அரசாங்கம், அதிகாரம்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது, ரொம்ப அசிங்கமாக இருக்குது. பணக்கார பசங்களுக்கு தான் அது சாதகமாக இருக்குது, திருட்டு பசங்களுக்கு தான் அது சாதகமாக இருக்குது. அல்லக்கை நொல்லக்கை திருட்டு பயல்களுக்கு தான் இந்த நீதி கோர்ட்டு எல்லாம் வந்து ஒத்துழைக்குது. அதனால் தயவு செஞ்சு பாமர மக்களே நீதிமன்றங்கள் தேடி வராதீர்கள். பாமர மக்களே நீதிமன்றங்கள் தேடி வராதீர்கள். உங்களுக்கு இங்கு நீதி கிடைக்காது. இங்கு நீதி யாருக்கு கிடைக்கும்? திருட்டு பையன், புறம்போக்கு, எச்சம், முள்ள மாதிரி அதிகாரத்தில் இருக்கிறவன், இந்த தலைவன், கிளைவன், கக்கூஸ் கழுவுறவன், நிறைய பணம் லட்சமாக வச்சிருக்கிறவனுக்கு தான் இங்கு நீதி துணை புரிகிறது. ஆதலால் பாமர மக்களே தயவு செய்து கோர்ட்டுக்கு வராதீங்க. நீதிபதிகள் சொல்லுகிறார்கள். சில வழக்குகளை அவர்களே இந்த ஜொமேட்டோ முறையில் எடுத்து இப்போ இதெல்லாம் நடக்குது. இப்போ ரீசெண்ட்லி கொஞ்ச நாளாக நல்ல விஷயமா இருக்குது. ஆமாம், நீதிபதிகள் வந்து நிறைய பேர் இன்றைக்கி வந்து அவங்களுடைய மனம் என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ நாளாக அவங்களும் ஒரு மாதிரி தான் பெட்டி வாங்குறவங்கள தான் இருந்தாங்க. இப்போ என்னமோ தெரியல, அவங்க மனதுக்குள் நிறைய மாறுதல்கள் ஏற்பட்டு இப்பொழுது அவர்களே தானாக முன் வந்து நிறைய ஜொமேட்டோ வழக்குகளை தோண்டி எடுத்து அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம், ஆரோக்கியமான விஷயம். ஆமாம், நம்ம டொனால்டு ட்ரம்ப் எப்படி பழைய விஷயங்களெல்லாம் எப்படி நோண்டி நுங்கெடுக்கிறார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நீதித்துறை கொஞ்சம் மாறிட்டு வருது. சந்தோஷமாக இருக்குது. நானே நீதிபதிகளை பயங்கரமாக திட்டியிருக்கிறேன். ஆனால் இப்போ இதை பார்க்கும் பொழுது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. என்னடா நம்ம நீதிபதிகளெல்லாம் திட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமாக கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் மதுரை வீரன் படத்தில் அரசு சபையில் குற்றவாளியாக நிறுத்தப்பட்டு இருக்கிற எம்ஜிஆர் ஒருவனை குற்றவாளியாக்கி விடலாம், ஆனால் நிரபராதி என்று நிரூபிப்பது தான் கடினம். ஆமாம், ஈஸி. 8 கோடி பேரையும் 8 கோடி பேரும் குற்றவாளி தாயா. 8 கோடி பேர் இருக்கிறான் தமிழ்நாட்டில். சரி, ஒரு 4 கோடி பேர் குற்றவாளின்னு வச்சுக்கேன். அந்த 4 கோடி குற்றவாளிகளும் வெளியில் சுற்றின்னு இருக்கிறாயா, அப்பாவி உள்ளே இருக்கிறாயா ஜெயிலு உள்ளார. அவனை குற்றவாளி இல்லை என்று நிரூபிப்பது அவ்வளோ கடினம். ஸோ அதுதான் அப்படி கடினம் என்பார். அதே மாதிரி சிரித்து வாழ வேண்டும் என்ற ஒரு படத்தில், சிரித்து வாழ வேண்டும் என்ற ஒரு அற்புதமான படம், டபுள் ஆக்ட். அதுலேயும் எம்ஜிஆர் டபுள் ஆக்ட் தான். அதில் வந்து இப்படி சொல்லுவார், அதிகமாக வளையிற வில்லும் அதிகமாக வளையிற மனிதனும் ஆபத்தின் அறிகுறிகள்னு
எனக்கு மிக நல்லாகவே தெரியும் என்பார். என்ன படத்தில்? இந்த சிரித்து வாழ வேண்டும் என்ற ஒரு படத்தில் ஒரு அற்புதமான ஒரு பஞ்சி டயலாகு. எல்லாமே பஞ்சி டயலாக் தான். இன்றைக்கி இருக்கிற பஞ்சி டயலாக் மாதிரி அப்படியே பஞ்சி டயலாக்ஸுங்க. எப்படி பாருங்கள். அதுக்கு பதில் சொல்கிறாரு, அதிகமாக வளையிற வில்லும், அதிகமாக வில்லு இருக்குல்ல, அதிகமாக வளைஞ்சாலும் அதே மாதிரி அதிகமாக வளையிற மனிதனும் ஆபத்தின் அறிகுறி. ஆமாம், அதிகமாக வில்லு வளைஞ்சா உடஞ்சி போடும். குறி வச்ச இடத்துல அம்பு போய் தாக்காது. அதிகமாக அந்த ஒருத்தர் அப்படியே அந்த ஜெயலலிதா சமாதியை அங்கே போய் தவழ்ந்து, அப்புறம் இன்னொருத்தர் யார் அந்த சசிகலா காலில் அப்படியே அந்த தவக்குள்ள மாதிரி அந்த குழந்தை பாப்பாவா, பேபி. ஆமாம், பேபி கிடையாது. ஆனால் இங்கிலீஷில் அது நிறைய இருக்குது. பார்ன் பேபின்றது ஒரு 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 3 நாள் அந்த மாதிரி ஒரு வாரத்துக்குள்ளேன்னு வச்சுக்கேன், அது பார்ன் பேபி. அப்புறம் அது ஒரு வயசு வந்ததுன்னு வச்சுக்கேன், பார்ன் பேபி. தென் பார்ன் பேபி, அதுக்கப்புறம் இன்ஃபேண்ட். அதுக்கப்புறம் அது ஒரு இன்ஃபேண்ட்டில் இருந்து அப்புறம் டாட்லர், அது ஒரு 4 வயது என்னமோ அந்த பாப்பா, டாட்லர்னு சொல்லுவாங்க, டாட்லர். அதுக்கப்புறம் 5 வயசு 6 வயசு இது சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அப்புறம் சைல்டுக்கு அப்புறம் அது அப்புறம் இன்னும் ஒரு 8 9 வயதை ஆமாம், ப்ரீ டீன் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் அந்த 12 15 வயது டீனேஜர் அப்படி சொல்லுவாங்க. 18 வயது வந்துட்டால் அடல்ட்டுன்னு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க, எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது பாருங்கள். ஒரு பார்ன் பேபி, அதுக்கு அப்புறம் இன்ஃபேண்ட், அதுக்கு அப்புறம் இன்ஃபேண்ட்டு, அப்புறம் டாட்லர், அப்புறம் சைல்டு, அப்புறம் ப்ரீ டீன், அதுக்கப்புறம் டீனேஜர், அப்படி அடல்ட்டு. ஒரு பாப்பா பிறந்து 18 வயதுக்கு உள்ளார அது எத்தனை அது உள்ளார எத்தனை பரிமாண வளர்ச்சிகள் பாருங்கள். ஸோ அது எதுக்காக சொல்கிறேன்னா, அது அப்படி தான் நான் சொல்லுவேன். சரி, எதுக்கு சொல்கிறேன்னே எனக்கே தெரியல. அப்போ இப்படி பதில் சொல்லுவேன். அதிகமாக வளையிற வில்லும் அதிகமாக வளையிற மனிதனும் ஆபத்தின் அறிகுறின்னு எனக்கு மிக நல்லாவே தெரியும். எனக்கும் தெரியும் அது விஷயம். ரொம்ப வளைஞ்சி கொடுத்து ரொம்ப அப்படியே ரொம்ப வளைஞ்சி கொடுப்பான். மாப்பிளே அப்படியே சறுக்குன்னு வயிற்றுல ஏற்றிடுவான். வளைஞ்சி நெளிஞ்சி அப்படியே கண்ணுக்கு எதிர்க்க, ப்ரூட்டஸ் நீயுமா அப்படி யார் சீசர் சொன்னான் பாரு, கூட இருந்த குத்தி கொண்டுடுவான். திருட்டு பசங்க அந்த மாதிரி இருப்பான். உன் பக்கத்தில் கூட இருப்பான், பார்த்துக்க. என் பக்கத்தில் ஒரு மயில் கூட போடுங்க, என் பக்கத்தில் இயற்கையின் பிள்ளை, என் பக்கத்தில் நீங்களாம் நெருங்கவே முடியாது. நான் அந்த இடத்துல இருக்கிறவன், ரைட்டா? சரி, அதை விடு. அதுக்கப்புறம் நம் நாடு என்ற ஒரு படத்தில் ரங்காராவ், நம் நாடு படம் ஒரு அருமையான படம். ரங்காராவ்கிட்ட ஒரு டைலாக், என்ன டைலாக், பஞ்ச் டைலாகு. எப்படி பேசுவார்னா இப்படி பேசுவார். என்னோட முதல் என்ன தெரியுமா? முதல் மீன்ஸ் வாட்ட சொத்து, முதல். என்னோட முதல் என்ன தெரியுமா? என்னுடைய நாணயமும் மக்கள் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கையும் தான். அதுக்கு என்றைக்குமே மோசம் வராது என்பார். புரியுதா? என்னுடைய மூலாதாரம், என்னுடைய வாட் இஸ் இட், இன்வெஸ்ட்மெண்ட். what is my investment, man? Tell me, I'm asking you people, what is my investment? My investment means என்னுடைய மூலதனம், what is it? அது என்னதுன்னா அதான் என்னுடைய முதல் மீன்ஸ் அதான் இன்வெஸ்ட்மெண்ட், பணம். அதான் முதல் எதை தெரியுமா? என்னுடைய நாணயமும் அப்புறம் மக்கள் என் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கையும் தான். அதுக்கு என்றைக்குமே மோசம் வராது, கண்டிப்பாக. அது உண்மை. இன்ன வரைக்கும் உலகத்தில் எங்கெங்கேயோ வாழக்கூடிய நாட் ஓன்லி தமிழ் பீப்புள்ஸ், not only English peoples, not only Hindi peoples, not only all the peoples man in the world. உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் உள்ளத்துலேயும் எம்ஜிஆர் நிறைந்து இருக்கிறார். அவர்களை மகிழ்வித்து கொண்டிருக்கிறார் இன்று கூட. இன்றைக்கும் நிறைய கிராமங்களில் எம்ஜிஆர் இன்னும் உயிரோடு இருக்கிறதான்னு நினச்சிக்கின்னு இருக்குதுங்க சில கேள்விங்க. சரி, அதை விடு. அதுக்கப்புறம் அப்படி அந்த மாதிரி தான். அப்புறம் 1000 ஒருவனில் ஒரு டைலாக் ஒன்று இருக்குது, பஞ்சி டைலாக். என்னது? 1000 ஒருவன் படத்தில் எம்ஜிஆர் பேசுவார். நம்பியார் அவர்கிட்ட ஒரு மாதிரி, மதம் கொண்ட யானை என்னை செய்ய தரையுமா அப்படின்னு யார்? நம்பியார் எம்ஜிஆர் கிட்ட. மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா
உடனே எம்ஜிஆர் சொல்லுவார், சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்றுவிடும் அப்படின்வார். எம்ஜிஆர் என்ன சொல்லுவார், சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்றுவிடும் அப்படின்னு சொல்லுவார். பஞ்சு மயிர் இன்னைக்கு பஞ்சு, ஆமாம், பஞ்சு மிட்டாய் விற்கிறப்பெல்லாம் இன்னைக்கு ஹீரோ ஆகுறான். பஞ்சு மிட்டாய் விற்பான்லப்பா, பஞ்சு மிட்டாய், அவன்லாம் இன்னைக்கு ஹீரோ ஆவான். அப்புறம் ஆனால் ஒரு சூப்பர் மேட்ரு சொல்லியே ஆகணும்ப்பா. இந்த மகா கும்பமேளா எவ்வளோ பேருக்கு நோய், சரங்கு, புண்ணு, கிண்ணு, பாவத்தை கீவத்தை கழுவுற ஒரு இடமா இருக்குது திருவேணி சங்கமம், கங்கா யமுனா சரஸ்வதி சங்கமம் இருக்குது. ஆனால் அங்கே ஒரு அற்புதமான ஒரு அழகி ஒருத்தவை தெரிஞ்சிருக்கு, மோனோலிசா போன்ஸ்லே அவ பேர் போல இருக்குது. சரியா ராணி ஆயிட்டா. உலகம் எவ்வளோ ஒரு அற்புதமாக. அவள் குளிக்க போலப்பா, அவள் குளிக்க போல, பாவத்தை கழுவ போல. திருவேணியில் குளிப்பதற்காக அவள் செல்லவில்லை, அங்கே மாலை வீழ்ப்பதற்காக சென்றாள். ஒரு நரிகுரத்தி மாலையில் பாசிமணி ஊசுமான வெப்பமுங்க, நாங்கள் பாசத்தாத தாத்த தாரே தானே தானே அந்த பாட்டு நாங்கள் புதுசா ஒரு நரிகுரத்தி இல்லைங்க, மிகப்பெரியப்பா. அது ஃபாரின் காரிலேருந்து இறங்கினா நான் அதை பார்த்தேன் வீடியோ கிளிப்ஸ்ல. வா, அதுதான் உலகம், இதுதான் இயற்கை, இதுதான் கடவுள். ஒரு நரிக்குரத்தியை, அதாவது அந்த முருகன் சாமியை கூட ஏதோ நள்ளிக்குரத்தியா வள்ளிக்குரத்தியா ஏதோ ஒரு குரத்தியை தான் 2வது கல்யாணம் பண்ணமோ பண்ணியிருக்கிறார் இந்த முருகர் என்ற ஒரு இந்து சாமி, இந்துக்களின் அவர். ஆமாம், ஒரு நரிக்குரத்திக்கு எப்பேற்பட்ட ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது, அதிகாரம் கிடைத்திருக்கு. அழகு, என்ன அழகு! உலகத்தில் இப்படி ஒரு அழகு இல்லை, அவ்வளோ பெரிய ஒரு அழகி. அதை எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தியா? இதுதான் வாழ்க்கை. தெரிந்துகொள் இளைஞனே, வாலிப பெண்ணே, உன் திறமைகள் நீ செய்வது எல்லாம் அயோக்கியதானோ, புறம்போக்கு, எச்ச முள்ளமாரித்தனம். நீயும் ஒரு நரிக்குரத்தியைப் போல் கண்டெடுக்கப்பட வேண்டும். அதற்கு உன் செயல்கள் பெரிதாக இருக்க வேண்டும், ப்ராடு மைண்டடு வேணும். ஆமாம், பெருசாக முற்போக்கு சிந்தனைகள் கொண்டதாக இருக்க வேண்டும், பிற்போக்காக இருக்கக்கூடாது. சிறுபான்மையினரால் தான் இந்த திமுக ஆட்சி இன்னைக்கு ஜெயிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த கிறிஸ்துவர்கள், முஸ்லீம்கள் தயவு செய்து திருந்துங்கள். இயேசுநாதருக்கும் நபிகள் நாயமுக்கும் உங்களை பார்த்தா பிடிக்கிறது இல்லை. இப்போல்லாம் நீ நடிச்சுன்னுக்கிறா என்னமோ அதெல்லாம் காலியாக போகிறீங்க. ரைட்டு, ஓகே, சரி. இப்படியாக இந்த விஷயம் முடிகிறது. இந்த பத்திரிகையிலேருந்து தான் நான் எடுத்து பேசுகிறேன். ஆமாம், ஒருவேளை இந்த பத்திரிகையில் என்ன பேசுதோ இல்லையோ, நானும் அப்படி தான் பேசுவேன். அதனால் ஐயோ இவர் என்னப்பா பத்திரிகையில் தான் வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டார் நினைக்காத. நான் தானே பேசுகிறேன், நானும் அதுக்கு பொறுப்பு தான். நான் எந்த தவறு செய்தாலும் ஒத்துப்பேன், அதனால தான் சிறப்பாக இருக்கேன். புரியுதா? தவறு செய்தால் ஒத்துக்கணும், அது செய்யணும். ஸோ அப்போது இந்த விஷயம் யார் ஆமாம், ஸோ சொல்கிறாரு, தோல்விக்கு, ஆமாம், தோல்வியை எதிரிக்கு பரிசளித்தே பழகியவன் நான் என்பார். எப்படியே தோல்வியை எதிரிக்கு பரிசளித்தே பிறந்தவன் நான் என்பார். ஸோ இந்த படம் என்னது, இந்த படத்தில் என்ன படம் ஓடுது? ஆமாம், 1000 ஒருவன் படத்தில் எம்ஜிஆர் பேசுவார், நம்பியார் மதம் கொண்ட யானை என்ன சரியமா அப்படின்பார். அதுக்கு எம்ஜிஆர் ஆமாம், அதுக்கு எம்ஜிஆர் சொல்வார் தோல்வியை, ஆமாம், அதுக்கு எம்ஜிஆர் சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்றுவிடும் அப்படின்வார். அதுக்கு நம்பியார் தோல்வியே அறியாதவன் நான் அப்படின்வார் நம்பியார். அதுக்கு எம்ஜிஆர் சொல்லுவார் தோல்வியை எதிரிக்கு பரிசளித்தே பழகியவன் நான் என்பார். 1000 ஒருவன் படம். ஸோ 22/12/2024 தினத்தந்தியில் எம்ஜிஆரின் பஞ்ச் டயலாக் என்ற கட்டுரையில் மல்லிகா நடராஜன் திருவை இங்கே இருக்குது. இந்த இடத்துல இருக்குது, தினத்தந்தி பேப்பரில் ஒரு நியூஸ். எப்போ வந்திருக்கு? 22/12/2024 வந்த ஒரு விஷயம். ஸோ இதுதான் அற்புதமான விஷயம். ஸோ எம்ஜி ராமச்சந்திரனை தேடி 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 கண்டுபிடித்து படியுங்கள். அவருடைய சேவைகளை மக்கள் கண்டிப்பாக அறிந்து கொள்வார்கள். ஆமாம், நிச்சயமாக அவருடைய அற்புதங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அவர் இந்த மக்களுக்காக செய்த சேவைகளை நீங்கள் அறிந்து கொண்டாலே போதும். இப்போ இருக்கிற எந்த கட்சிக்காரனுக்கு நீங்கள் ஓட்டு போட மாட்டீங்க. நீங்கள் இந்த மாதிரி கட்சிக்காரனுங்களுக்கு ஓட்டு போட்டு பாவத்தை பண்ணி கங்கையில் போய் குளித்தாலும் அது சரியாகாது, எங்கே போய் குளித்தாலும் சரியாகாது. மாறாக உன் பிள்ளைகள்
நீ பண்ணுற பாவங்களுக்காக நீ இந்த மாதிரி அயோக்கிய பசங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுனால, ஒத்துழைப்பு கொடுக்கறதுனால, பாவிகளை, துரோகிகளை, தேச துரோகிகளை உருவாக்குவதால் உன் பிள்ளைகள் தினம் தினம் ஆக்சிடெண்ட்டில் நோய் வந்து உன் கண் எதிரிலேயே கொலை செய்யப்பட்டு, உன் பெண்கள் கண் எதிரிலேயே 4 பேர் 5 பேரால் பலாத்காரம் செய்யப்பட்டு, பாலியல் தொல்லைக்கு உட்பட்டு உன் கண் எதிரே சாவார்கள். இவ்வளவுக்கு காரணம் யார் என்றால் பெற்றோர்கள். இந்த மக்களும் பெற்றோர்களும் கரெக்டான சதவிகிதத்தில் ஒத்துழையாமை திருட்டு பசங்களுக்கு நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் என்ற ஒரு முடிவுக்கு வாழ்வீர்கள். ஆனால் உங்கள் குழந்தைகள் காப்பாற்றப்படுவார்கள். ஏனென்றால் அப்பா அம்மா செஞ்ச பாவம் பிள்ளைகளை போய் சேரும். அப்பா அம்மா செய்த பாவம் பிள்ளைகளை போய் சேரும். நன்றி. கேட்டா கேளு, கேட்காதப்பா